Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட விவோவோட புது 5G ஃபோன் தான் இருக்கு. Vivo Y75 5G ஃபோன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசாக கொடுக்கல. பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5G அப்புறம் 8+4GB எக்ஸ்டெண்டட் ரேம், 50MP மெயின் கேமரா, 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சார் வேல்யூன்னு வரையா பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் சார் வந்து 1.23, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.69. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் வந்து இருக்கு. அப்புறம் 8+128GB வேரியன்ட் தான் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது இந்த டச். அப்புறம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேஸும் அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்கு. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 18W சார்ஜர், 9V 2A. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டைப்-C கேபிள் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அது கீழே பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர் டூல் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து வெளியெடுப்போம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம சூப்பரான ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் வந்து டச் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங்குமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரிங்கு வந்து மெட்டாலிக் ரிங்குன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு சரியாக வந்து தெரில. அப்புறம் இதோட வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் 188 கிராம்ஸ் தான் வந்து இருக்குது. திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.25 திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப்-C போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் அப்புறம் சிம் கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் நமக்கு வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் அப்படி இல்லைனா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு தான் வந்து போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1TB வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே வந்து டியூ ட்ராப் நாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சின் சைஸ் வந்து பெருசாகவே வந்து இருக்குது. ஸோ பின்னாடி டிசைன் மாதிரி இதோட முன்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா இல்லை. ஸோ முன்னாடி டிசைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து Full HD +க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சேட்லி இதில் வந்து 60 Hz தான் வந்து இருக்குது. ஸோ இதை விட சீப்பரான Vivo Y33T, ஏன் Y21Tலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து 90 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. ப்ரொஃபஷனலில் வேணுனாலும் இங்கே மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா பிரைட்னாலும் வச்சுக்கலாம். அப்புறம் கலரோட டெம்பரேச்சரும் நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வந்து முடியும். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 7 nanometerல பில்ட் பண்ண mediatek dimensity 700 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசர்னு வந்து சொல்லலாம். இதோட ப்ரைம் கோர் வந்து பவர்ஃபுல்லான Cortex A76 சேர்ந்ததுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா விவோ இன்னும் கொஞ்சம்
பெட்டரான ப்ராசர் வந்து கொடுக்கலாம். dimensity 810 வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் dimensity 800U வச்சும் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ரேம்னு வரையில பார்த்தீங்கன்னா இது வந்து 8GB ரேம் வரைக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் விவோட எக்ஸ்டெண்டட் ரேம் ஃபீச்சருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 12GB வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ரேம். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த சிப்செட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5G சப்போர்ட் வந்து பண்ணும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு 5G பேண்ட் தான் அவைலபிளாக இருக்குது, N78. ஆனால் விவோ என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சரில் இந்தியாவில் 5G வந்ததும் இந்தியாவில் என்னென்ன 5G பேண்ட்ஸ் இருக்கோ அந்த பேண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து அப்டேட் மூலியமாக கொடுத்துருவோம்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோன்லையுமே நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட சிப்செட் வந்து 7 nanometerல செஞ்சனால நல்லா பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 Hz தானே கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியண்டாக வந்து இருக்கும். அதனால் பேட்டரி பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் சார்ஜிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 18 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நமக்கு வந்து 30 வாட் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அப்புறம் 2MP டெப்த் மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16MP செல்ஃபி கேமரா f2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா 50MP மோட், பனாரோமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஏஆர் ஸ்டிக்கர், டாக்குமெண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா sadly 1080p வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியுது. அப்புறம் ஃப்ரேம் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60 fps இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதில் வந்து 4K ரெக்கார்டிங்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ சாம்பிள் வந்து இந்த ஃபோன்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ 1080p 60 fpsலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து அதான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, ஸோ இப்போ டேரெக்டாக நான் வந்து சன் கிட்ட வந்து கொண்டு போகிறேன். அதனால் அதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆல்சோ அதோட வீடியோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா அதில் வந்து 2 மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வாய்ஸ் பிக்கப் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவுமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து சாஃப்ட்வேர் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து விவோட ஃபன்டச் OS தான் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ விவோட ஃபன்டச் OS பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வந்து சூப்பராக வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். இப்போ நல்லா க்ளீனாக நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுளோட டயலர் ஆப், அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபன்டச் OSல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ளோட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ளோட்டர்ஸ் மட்டும் இவங்க கம்மி பண்ணிட்டா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருக்கும். அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து லேட்டஸ்ட் Android 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். இன்னுமே பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகிற ஒரு சில ஃபோன்ஸில் வந்து Android 11 வந்து தராங்க. ஆனால் விவோ அப்படி இல்லை, நமக்கு வந்து Android 12 வந்து தராங்க. அப்புறம் ஃபன்டச் OSோட வெர்ஷன் இருக்கா. ஸோ ஃபன்டச் OSோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12 தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 8+128. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000. ஸோ 22,000க்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஓவர் ப்ரைஸ்டாக வந்து இருக்குது. அதுக்குன்னு இந்த ஃபோன் வந்து மோசம் நான் வந்து சொல்ல, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடான சூப்பரான ஃபோன் தான். என்ன இவங்க வந்து 20,000 rupees கீழே ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.